கண்ணியமான சகோதரர்களே, அதிகமானவர்கள் உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். சகோதரர்களே, இன்னும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. வசதி உடையவர்கள் இருந்தால் உண்மையில் எந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள் என்றால், கடன் எடுத்து உதவியா கொடுக்க முடியாது என்றாலும் கடனை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணம் அவருக்கு நன்றாக தெரியும். இந்த கடனை நிறைவேற்றலாம், என்னால் முடியும் என்று இருக்கக்கூடிய இந்த நிலைமை ஏற்பட்டால் கடன் வாங்கி கூட உதவியாவுடைய கடமையை நிறைவேற்றலாம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, உண்மையில் கவலையான ஒரு செய்திதான், சொந்த செலவுல சொந்த பணத்தால ஒரு மாடு வாங்கி உதவியா கொடுக்க ஏழுமானவர்கள் நாங்க பங்குக்கு சேர்ந்திருக்கிறோம். அதிகமாக இலங்கையில பல பகுதிகளில் நாங்க பார்க்கிறோம். செலவை சுருக்கிக் கொள்றதுக்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் நன்மையை கொள்ளையடிச்சு கொள்ள ஏலாட்டி வருடத்தில் வேற எந்த காலத்தில் வேற எந்த சந்தர்ப்பத்தில் நாங்க நன்மையை கொள்ளையடிச்சு கொள்ள போறோம்? கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். உண்மையில் ஹனஃபியாக்களில் எழுதுவார்கள், உண்மையில் யாரெல்லாம் வசதி இருந்தும் யாந்த உதவியாவுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் பள்ளிக்கு கூட வரக்கூடாது என்ற கருத்தை எடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, கூட்டு குர்பானாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாமல் கூட்டாக நாட்டு சட்டத்தையும் பேணி நாம் இந்த அமல்களில் ஈடுபட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்தை மிக நுணுக்கமாக நாம் விளங்குவோம். நாம் சிறுபான்மையாக வாழ்கிறோம். எங்களுக்கென சட்டம் இருக்கிறது. மார்க்கம் சொல்கிறது நாம் அமல் செய்யத்தான் வேண்டும். ஆனால் இந்த அமல்களோடு சேர்த்து நாட்டு சட்டத்தையும் பொதுவாக எங்களுடைய வளமை எதை சொல்கிறதோ அவ்வாறு தான் நாம் எங்களுடைய கடமைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கம் என்பதையும் எங்களுக்கு மார்க்கம் அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறது. எனவே நாம் எங்களிடம் வசதி இருக்கிறது, நாம் தைரியமாக நிறைவேற்றுவோம் என்ற பெயரில் சகோதரர்களே, பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு, சட்டங்கள் பின்னால் வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த கடமையை நாம் நிறைவேற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? நாம் அறுக்கக்கூடிய அது பிராணி நன்மையை நாடி நாம் விலங்கி அறுக்கிறோம். ஆனால் பெரிய ஒரு கூட்டம் இதனை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு சூழல். அவர்களுடைய மனம் நோகாதவாறு, அவர்களுடைய உளம் புண்படாதவாறு அந்த நிலைமையில் தான் எங்களுடைய இந்த கடமையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, குறிப்பாக சொல்லணும், எங்களோட வாலிபர்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க அதை போட்டோ பிடிச்சி அதை ஃபேஸ்புக்கில் போடுறதும் அதை வீடியோக்களாக யூடியூப்பில் போடுறதும், கண்ணியமானவர்களை, இது நியூஸுக்காக வேண்டி, இந்த பிரபல்யத்துக்காக வேண்டி அதிகமான மக்கள் எங்களை ஊட பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி சகோதரர்களே, நாங்கள் செஞ்சால் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் இழந்து விடுவோம். இந்த கடமையுடைய நோக்கமே என்ன தெரியுமா? மன தூய்மையோடு இந்த கடமையை நிறைவேற்றுவதனால அத்தகர்ரும் இலல்லாம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தார்களோ, இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாக வேண்டும். பிரபல்யம் அல்ல, ஃபேஸ்புக்ல வாரது அல்ல, யூடியூப்ல வாரதுக்காக வேண்டி அல்ல. இவர் இத்தனை லட்சம் செலவழித்து ஒரு ஆடு கொடுத்திருக்கிறார், இவர் இத்தனை லட்சம் செலவழித்து ஒரு ஆஸ்திரேலியன் மாடு கொடுத்திருக்கிறார், அல்லது நியூசிலாந்து ஆடு கொடுத்திருக்கிறார். இந்த பிரபல்யம் அல்ல. அல்லாஹ் ஒரு பொழுதும் இதனை பார்க்க மாட்டான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துக்களையோ அல்லாஹ் ஒரு பொழுதும் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அந்த அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். கனிவான சகோதரர்களே, அது பொறுமதியாவுறனால எங்கட தராசுல அது கனமாகிறது இல்லை. மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு தூய்மையாக யாருக்கும் தெரியாமல் அல்லாஹோடும் இவரோடும் சம்பந்தப்பட்டு அந்த கடமையை நிறைவேற்றுகிறாரோ அதுதான் கனமாக, அதுதான் பாரமாக மாறும் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, கடைசியாக சொல்கிறேன், பிரபல்யத்துக்காக வேண்டி கொடுத்தால், இஹ்லாஸுக்கு மாற்றமாக கொடுத்தால், சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்தும் இருக்கிறது, சோதனைகள் உண்டாகும், அல்லாஹ்வுடைய கோப பார்வை உண்டாகும், எந்த நன்மையையும் அடைந்து கொள்ள முடியாது.